வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை வீடியோ. ஸோ இந்த லைவ் வீடியோவில் உங்களை காட்டப்போது வந்து நம்ம ஆப்ஷன் பையிங் ஸ்ட்ராட்டஜி, நம்ம வின் ட்ரெண்டர் ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி நமக்கு கரெக்ட் என்ட்ரி எக்ஸிட் எப்படி பண்ணலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு 80 to 90% உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆக்யூரசி கிடச்சிடும் இந்த ஸ்ட்ராட்டஜி த்ரூ. உங்களுக்கு இந்த லைவ் டெமோ பார்க்க இன்ட்ரெஸ்ட் இந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் பண்ண லைவில் பார்க்க இன்ட்ரெஸ்ட்னால காண்டாக்ட் பண்ணுங்க. வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. வாட்ஸ்அப் சேம் நம்பர் தான். இப்போ இது வந்து நிஃப்டியோட புட் ஆப்ஷன் 25,800 5 minute இன்ட்ராடே டைம் ஃப்ரேமில் செட் பண்ணி வச்சுருக்கு. இது பார்த்துருந்தால இதில் நமக்கு இங்கே வந்து ரியல் டைம் மார்க்கெட் வேல்யூ டிஸ்பிளே இருக்குது. நமக்கு ஆல்ரெடி இங்கே ஒரு பை ஆரோ கிடச்சிருக்கு. இந்த க்ரீன் அப்பேர் வந்து பை சிக்னல். அப்போ சிக்னல்ஸ் எல்லாமே சாஃப்ட் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு காட்டுத்தரும். சிக்னல் கிடക്കുന്ന ടൈമിൽ നമുക്കൊരു അലേർട്ട് മെസ്സേജ്, ഒരു നോട്ടിഫിക്കേഷൻ മെസ്സേജ് വന്നിടും. அந்த நோட்டிஃபிகேஷன் மெசேஜுக்குள்ளே எழுதி காட்டுத்தரும் எந்த ரேட்டில் நம்ம பை பண்ணோம், எந்த ரேட்டில் செல் பண்ணோம், அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே எழுதி காட்டுத்தரும். அந்த டீட்டெயில்ஸ் சேம் டீட்டெயில்ஸ் இங்கே கூட டிஸ்பிளே இருக்குது. அப்போ இன்றைக்கு பார்த்துருந்தா நமக்கு மார்னிங்கில் பை சிக்னல் கிடச்சிருக்கு. 250 355 நமக்கு ஆல்ரெடி ஒரு பை சிக்னல் கிடச்சிருக்கு. அப்போ சிக்னல் வந்ததுக்கு அப்புறம் ட்ரேடு பண்ணதுக்கு முன்னாடியே நமக்கு இந்த கன்ஃபர்மேஷன் செக் பண்ணலாம். இப்போ அந்த சிக்னல் கன்ஃபார்ம் இருந்தால் மட்டும்தான் என்ட்ரி பண்ணலாம். கன்ஃபர்மேஷன் ஒன்லி ரெண்டு கன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இருக்குது. ஃபஸ்ட்டு கன்ஃபர்மேஷன் இந்த ஆரோ வந்ததுக்கு அப்புறம் பார்க்கணும். அந்த ஆரோ வந்ததுக்கு அப்புறம் கீழே பாருங்க, கீழே இந்த ஏரியாவில் ப்ரைஸ் இந்த மாதிரி பை ஜோன் எழுதி காட்டணும். அதுதான் ஃபர்ஸ்ட்டு கன்ஃபர்மேஷன். ப்ரைஸ் வந்து பை ஜோன். செகண்ட் கன்ஃபர்மேஷன் ஆரோக்கு கீழே ஒரு பார் இருக்குது. அதுதான் நம்ம கன்ஃபர்மேஷன் பார். அந்த பார் கூட க்ரீன் கலர் காட்டணும். இப்போ இந்த சிக்னல் பார்த்துருந்தாலும் அந்த கீழே அந்த டைமில் பார் இல்லை, மீன்ஸ் அந்த க்ரீன் பார் இல்லை. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த டைமில் க்ரீன் இல்லைன்னா நோ ப்ராப்ளம். ஒரு 2-3 கேண்டிலுக்கு அப்புறம் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருந்தா தைரியமாக அந்த ஏரியாவில் நமக்கு என்ட்ரி பண்ணலாம். இப்போ இந்த சிக்னல் ஆக்சுவலி இந்த ஏரியாவில் கன்ஃபர்மேஷன் இல்லை. நமக்கு கன்ஃபர்மேஷன் கிட்டே லெவலில் இந்த கேண்டில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிட்டிருக்கு. இங்கே அந்த லெவலில் பார்த்துருந்தால் அந்த ரெசிஸ்டன்ட் கூட பிரேக் பண்ணியிருக்கு. இந்த ரெட் ஸ்டார்ஸ் ஆர் ரெசிஸ்டர் லெவல். இப்போ இந்த லெவலையும் நமக்கு தைரியமாக அந்த என்ட்ரி பண்ணலாம். அப்படின்னா மார்க்கெட்டு ரொம்ப ஏறி போயிடுச்சு. டார்கெட் எல்லாமே அச்சீவ் ஆகிருக்கு. இப்போ பார்த்துருந்தா 132 பாயிண்ட்ஸ் மார்க்கெட் ஏறி போயிடுச்சு. ப்ராஃபிட்லாம் இருக்குது. அப்போ நமக்கு ஆக்சுவலி அந்த டைமில் அந்த சைடு இண்டிகேஷன் இருக்குது. அதுக்காக தான் சாஃப்ட்வேர் அந்த கன்ஃபர்மேஷன் அந்த டைமில் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடச்சிല്ല. அதுக்கு அந்த சைடு இண்டிகேஷன் மீன்ஸ் நார்மல் கேண்டில் பார்த்துருந்தா ரெட்டு க்ரீனில் மட்டும்தான் ஃபோர்ட் பண்ணியிருக்கும். இதில் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் உங்களுக்கு பார்க்கலாம். லைக் ஆரஞ்ச் கலர்ஸ், லைட் ப்ளூ, ஒயிட் கேண்டில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். எம்டி கேண்டில்ஸ் எல்லாமே பார்க்கலாம். அதெல்லாம் சைடு இண்டிகேஷன். அப்போ அந்த டைமில் சைடுவே இருக்குது. அதுக்காக தான் நமக்கு கன்ஃபர்மேஷன் அந்த லெவலில் அந்த டைமில் கன்ஃபர்மேஷன் கிடச்சிല്ല. நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைச்ச லெவலேருந்து மார்க்கெட் ஏறி போயிடுச்சு. அப்போ நமக்கு எந்த ஸ்ட்ரைக் வேണമെങ്കിലും இதுக்குள்ளே ஆட் பண்ணலாம். உங்களை எந்த இன்வெஸ்ட்மெண்ட் அனுசரிச்சு எந்த ஸ்ட்ரைக் கூட இதுக்குள்ள ஆட் பண்ணலாம். அந்த ஸ்ட்ரைக்கில் இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் இருந்தால் மட்டும்தான் என்ட்ரி பண்ணலாம். இப்போ சாஃப்ட் நமக்கு என்ட்ரி இங்கே காட்டி தந்திருக்கு. இந்த லெவலில் காட்டி தந்திருக்கு. எக்ஸிட் லெவல் கூட இங்கே தான் காட்டி தரும். 278 299 390 இந்த மாதிரி நமக்கு 3 டார்கெட் கூட காட்டி தரும். அண்ட் ஸ்டாப் லாஸ் கூட இதுக்குள்ளே கிடைச்சிடும். ரொம்ப ஈஸி ஸ்ட்ராட்டஜி தான். உங்களுக்கு லைவில் தான் இது பார்க்க இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு 1 day ஒரு ஃப்ரீ ட்ரையல் பார்க்கலாம். லைவ் மார்க்கெட்டில் பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் காண்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.